வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து எப்பயும் போல் 1.5 இன்ச்சு எடுத்து கீழே மார்க் பண்ணியிருக்கேன் மடக்கி அடிக்கிறதுக்கு. அடுத்து வந்து ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து பிடிச்சிட்டு ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அகலம் இடுப்பு சுற்றளவு எடுக்கணும்ல. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தையல் பேக்கை மட்டும் மடிச்சுட்டு அதை அப்படியே போட்டு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம்ல, அதில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட உயரம் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படியே ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வந்து மார்க் பண்ணியாச்சு. 1/2 இன்ச்சு தையல் கேட்டி மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோதான் பேக் மார்க் பண்ணுறது. இதுக்குள்ளே இன்னும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் கொடுக்கலாம். அந்த கழுத்து கீழே இறக்கி கழுத்து இறக்கணும். வந்து கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2.25 இருக்குது. 2.25 இருக்குது. அப்போ நம்ம 3.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு கழுத்தோட இறக்கம் வந்து 9 இன்ச். கழுத்தோட இறக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கேட்டுக்காங்க. 8 இன்ச்சு இருக்குது. நான் 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு. கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 5.25. அதே 5.25 கீழே அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. கீழே வந்து கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. கொஞ்சம் அகலம் வைங்கக்கா. 2.5 வச்சு மார்க் பண்ணியாச்சு. அவங்க கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு அகலம் கேட்டதுனால 2.25 வச்சு மார்க் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கிராஸ் வேரி பண்ணி மார்க் போட்டாச்சு. மார்க் பண்ணி போட்டாச்சு. வந்து ரவுண்ட் போட்டாச்சு. அடுத்து நம்ம ஜெஸ்டோட அகலம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெட்டையாக அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது கரெக்டான மார்க்கு, அது அந்த கரெக்டான மார்க்கு. சரிங்களா? அங்கேயும் இங்கேயும் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. 9 இன்ச்சு வருது. அதே 9 இன்ச்சு அப்படியே மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து கை சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். இதில் கை சுற்றளவு இந்த இடத்துல எல்லாத்தையும் இப்படியே வச்சு நம்ம பார்த்தோம்னா 8 இன்ச்சு இருக்குது. இந்த ஸ்டிச் பண்ணியிருக்காங்களா கரெக்டாக கட்டிங் போட்டிருக்காங்க. அங்கேயும் அதே மாதிரி ஷோல்டர் 8 இன்ச்சு இருக்குது. அந்த 8 வந்து நமக்கு இதில் வந்து மேட்ச் ஆகும். சரிங்களா? வருது. போர்க்க முடியும். கையோட அளவு வந்து 8 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருது. சரிங்களா? நம்ம மார்க் பண்ணி பார்க்கும்போது 8 இன்ச்சு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ தையலுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து டாட்டுக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு தையலுக்கு. அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் வருது. அவ்வளோதான் 2 இன்ச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரு கட் போட்டாச்சு. அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து அரை கை கேட்டிருக்காங்க. இதில் வந்து கை கம்மியாக இருக்குது குட்டக்கையாக. ஸ்லீவோட உயரம் வந்து அரை கை வேணும், 9 இன்ச்சுக்கு கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்பயும் போல் ரா எட்ஜஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரா எட்ஜஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மடக்கி அடிக்கிறது 1/2 இன்ச்சு. நீங்கள் எம்மிங் போடுறதுனா 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இது மடக்கி அடிக்கிறதுனால 1/2 இன்ச்சு. இது அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவோட உயரம் வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா, அகலம் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அகலம் மார்க் பண்ணிவிட்டு அதோட ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். கை நீளம் வரதுனால கை வந்து 9 இன்ச்சு கேட்டிருக்காங்க. தையலுக்கு சேர்த்து 1/2 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடிங்கை சுற்றளவு வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. கீழே கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 6 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்கும். அப்போ 7 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சுக்கலாம். அதில் நமக்கு வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம இந்த இருக்குதுங்களா, இப்படி தான் இப்படி இழுக்கும் போது எக்ஸ்பெண்ட் ஆக அந்த இடத்துல வச்சு நம்ம அடிங்கை சுற்றளவு வந்து பார்க்கணும். 7.5 இருக்குது. அடிங்கை சுற்றளவு வந்து 7.5 இருக்குது. ஓகேங்களா, அதே 7.5 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு 8 இன்ச்சு மேட்ச் ஆகணும். கரெக்டாக 8 இன்ச்சு வருது. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம 8ல் பாதி 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. 2 இன்ச்சு எடுத்து அதை வந்து நம்ம கை குழிவு எடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ தையலுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு, அது மாதிரி கீழேயும் 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணுறது, மார்க் பண்ணி கட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ கரெக்டான இடத்துல கரெக்டாக ஷோல்டரில் ஒரு அரை கட் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கை குழி வச்சுக்கலாம். ஸ்லீவ்லேயே ஒரு அரை கட் போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் வந்து அவ்வளோதான். அடுத்து பேக் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறேன். எடுத்துட்டு அது வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆடலாம் போட்டுக்கலாம். பேக் வச்சிங்கன்னா அதை வந்து கிராஸாக போட்டுக்கலாம். லைனிங்கில் போட்டுட்டு இப்போ அப்படியே நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். பேக் அப்புறம் கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சுக்கு தான் நான் மார்க் பண்ணுறேன். பின்கழுத்து வந்து 2.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்தோட கீழே இறக்கம் அகலம் மேலே வந்து 2.5 இன்ச்சு தான், கீழே வந்து 2.25. இங்கே வந்து முன்கழுத்தில் வந்து கரெக்டாக 2.5 இன்ச்சு வச்சு தான் மார்க் பண்ணுறோம். உங்களுக்கு முன்னாடி அகலமாக வேணும்னு சொன்னால் அதே 2.25 மார்க் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம பட்டியோட உயரம் வந்து பின்பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம எடுத்துடலாம். பேக்கை ஷோல்டரும் கழுத்தோட அகலமும் சேர்ந்து 5.25, மேலே 3 இன்ச்சு 3.25. ஓகேங்களா, வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் லைன் எடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு 1 இன்ச்சு பேக்கில் வந்து 1.5 இன்ச்சு வச்சோம்னா இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம். அவங்களுக்கு கிராஸோட உயரம் வந்து 12 இன்ச்சு 12.5 இருக்குது. 13 இன்ச்சு 13 தானே, 12 இருக்கா 12.5 இருக்கா? 13 வைங்கக்கா கரெக்டாக இருக்கும். கீழே அரை மேலே அரை 13 வைங்க கரெக்டாக இருக்கும். 12 இன்ச்சு. கிராஸோட உயரம் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஷோல்டர்லேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 9.25 இருக்குது, அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீ கீழே 12 இன்ச்சு இருக்குது, 1 இன்ச்சு ஓகேங்களா? அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச்சாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்து கழுத்தோட முன்கழுத்தோட இறக்கம் 5.5 இன்ச்சு 6 வைங்க. இறக்க வைக்கவா? 6 தாக்கா இருக்குது ஜாக்கெட்டில். முன்கழுத்தை வந்து அளவு ப்ளவுஸ் போட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரவுண்டு கொடுத்தாச்சு, ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. முன்கழுத்து வந்து மார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பட்டன் பக்கம் இதோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மூணே முக்கால் இருக்குது. அப்போ 4.25 வச்சு மார்க் பண்ணணும். அடுத்து இந்த பக்கம் இந்த டாட் மெயின் டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பட்டன் பீஸ்லேருந்து மெயின் டாட் வரைக்கும் 3 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம 3.5 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சு சேர்த்தணுமா? 1/2 இன்ச்சு சேர்க்கணும். 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நிப்பிள் பாயிண்ட் வந்து அதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். மூணே கால் இருக்குது. அப்போ 4 கால். 1/4னா 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சு தான். 3.25. அடுத்து டாட்டோட அகலம் 1/4 வச்சுருக்கு. இதில் வந்து 1 இன்ச்சு தான் வருது டாட்டோட அகலம். நீங்கள் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தீங்கக்கா, இதில் 2.5 இன்ச்சு வச்சா நல்லா இருக்குது. ஒரு புது டிப்ஸ் மாதிரி சொல்லி நல்லா இருக்கு. கரெக்டாக இருந்துச்சா போன ப்ளவுஸில்? சரி, அப்போ இதில் வச்சுக்கோ 2.5. இல்லை இந்த மாதிரி புதுசாக பழகுறவங்களுக்கு 2.5 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து 2.5 இன்ச்சு வச்சுட்டு அதுலேருந்து 1/4 டாட்டுக்கு, அதுலேருந்து 1/4 டாட்டுக்கு. இப்போ இதை நீ இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோ. ஓகே, ஓகே. அடுத்து இதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மெயின் டாட் இருக்குல்ல, இந்த மெயின் டாட் பிடிச்சிக்கோங்க. அங்கேருந்து இங்கே இந்த தூரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். நம்ம மெயின் டாட் வந்து இதோட தூரம் 4.25. 4.25னா இந்த 2வது அரைக்காத்துக்குள்ளே அங்கே வைக்கணும். அந்த 4.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது போக தையலுக்கு 2 இன்ச்சு, உனக்கு 1 இன்ச்சு வெளியில் 3/4 இன்ச்சு வெளியில் போகுது. அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி அவ்வளோதான். சரியா? இந்த வளைவு கரெக்டாக போட்டு வெட்டியிருக்கா? கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம கட் பண்ணி இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணுறது. ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா எனக்கு பட்டியும் போட்டுருங்கக்கா. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இல்லை என்ன டவுட்னு எனக்கு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லைட்டாக மட்டும் கிராஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சு. இப்போ கரெக்டாக அரைக்காத்து போடுற இடத்துல தான் அரைக்காத்து போட்டுருவோம். இவ்வளோதான் ஃப்ரண்ட். இப்போ பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட்டி கட் பண்ணணும்ல அதுக்காண்டி இங்கேருந்து 3.25 இருக்குது. அப்போ இந்த நாச்சஸ் போட்டோம்ல இங்கேருந்து தான் பார்க்கணுமா? ஆமாம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 3.25. இந்த 3.25 அப்படி இந்த 2வது நாச்சு இருக்குல்ல அங்கே வச்சு அதோட 10 இன்ச்சு பட்டியோட நீளம் 10 இன்ச்சு. இதில் எக்ஸ்ட்ரா கூட்டம் இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் தேவை. அது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அந்த 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம கூட்டிக்கணும். 10 இன்ச்சு இருக்குல்ல பத்தரையாக வச்சு மாற்றணும். ஏன்னா முன்ன பின்ன வரும்போது இது எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 10 வச்சுக்கணும். வந்து மேலே வந்து இது பண்ணிக்கலாம். வச்சு பக்கம் பட்டி உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அளவு ப்ளவுஸில் 3 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம 4 இன்ச்சாவே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே சென்டரில் வந்து 2.5 இன்ச்சு. 1 இன்ச்சு 3.5 வச்சுருக்கேன். இந்த மாதிரி இல்லை நீங்கள் 2.5 3.5 1 இன்ச்சு கூட்டணும். ஆமாம். இப்போ 10 இன்ச்சு பட்டியோட நீளம் எடுத்தோமா, இப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 10 மார்க் பண்ணணும். 10 கீழையும் 10 கீழே அதே 10 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக போட்டு கொடுப்போம். சைடு பட்டி வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணி, அதாவது இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோம். இப்போ வந்து என்ன செய்கிற, முன்னாடி வந்து இந்த தையல் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளந்து பார்க்கலாம். இந்த இடத்துலையா இந்த தையல்லேருந்து வரைக்கும் 7.25 இருக்கு. 7.25. அதே மாதிரி இந்த சைடு நம்ம அளந்துக்கலாம். அந்த இது பா பட்டனை விட்டுட்டு, ஆமாம் அதை விட்டுட்டு தான் அளக்கணும் எப்பயுமே. 7 இருக்கு. ஓகேவா, அப்போ நம்ம 7.5க்கு ஒரு புள்ளி கம்மியான 8.5 9.5 10 2 இன்ச்சு கூட்டணுமா? 3 இன்ச்சு 3 இன்ச்சு 7.5 8.5 9.5 10. ஓகேவா, அதை வச்சு கரெக்டாக தான் இருக்கும் ஒரு பட்டி. இப்போ முன்னாடி மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை இந்த மாதிரி கிராஸ் அடிச்சு விட்டுக்கலாம். அடுத்து அந்த பக்கம் போட்டோம். அந்த பக்கம் அது பட்டி உனக்கு வந்து அதாவது இப்போ 7.5க்குன்னா 8.5 9 10 வச்சு மார்க் பண்ணும்போது இப்போ 1/2 இன்ச்சு விட்டுட்டோம்ல, இந்த 1/2 இன்ச்சு இங்கே வைக்கும்போது உனக்கு பட்டி கரெக்டாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இடுப்பு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த பட்டியில். அதை மட்டும் கிராஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து கட் பண்ணிக்கிறோம். கிராஸ் வச்சு இவ்வளோதான் ஒரு ஸ்லீவ் வந்து ப்ளவுஸ் கட்டிங். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.